மேஷம், பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் பளிச்சிடும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இன்று தைரியத்துடன் புதிய திட்டங்களை தொடங்க சாதகமான நாள். சமூகத்தில் மதிப்பு கூடும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை சுண்டல் நிவேதனம் செய்து வரலாம். ரிஷபம், உயர்கல்விக்கான முயற்சிகள் சாதகமாக அமையும். ஆன்மீக பயணம் அல்லது புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டு. தந்தையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி நெய்தீபமேற்றி வரலாம். மிதுனம், நிதிநிலை சீராகும். எதிர்பாராத தனவரவுக்கு வாய்ப்புள்ளது. தொழில் ரீதியான ரகசியங்களை பாதுகாப்பது அவசியம். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வரலாம். கடகம், திருமண வாழ்வில் அந்யோன்யம் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சிறப்படையும். இன்று புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வியாபார தொடர்புகள் ஏற்படும். விட்டு கொடுத்து சென்றால் மகிழ்ச்சி நிலைக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு சிவபெருமானை வணங்கி அபிஷேகம் செய்து வரலாம். சிம்மம், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லைகள் குறையும். இன்று நீங்கள் தைரியத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து வரலாம். கன்னி, பிள்ளைகளால் பெருமை சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான நாள். பூர்வீக சொத்துக்களால் லாபம் உண்டாகும். இன்று உங்கள் மனதிற்கினிய காரியங்களை செய்ய சாதகமான நாள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானை வணங்கி அருகம்புல் மாலை சார்த்தி வழிபடலாம். துலாம், இன்று பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்த சாதகமான நாள். உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய்தீபமேற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடவும். விருச்சிகம், பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தகவல் தொடர்பு திறன் மேம்படும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். தனுசு, இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். சவால்களை சந்திக்க தயாராவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை சுண்டல் நிவேதனம் செய்து வரலாம். மகரம், அலைச்சல்கள் அதிகரித்தாலும் முடிவில் ஆதாயம் உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். பயணங்களை தவிர்க்கலாம். ரகசியங்களை காப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபடலாம். கும்பம், லாபகரமான நாள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடலாம். மீனம், பணப்புழக்கம் சீராக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும். முதலீடுகள் லாபம் தரும். இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு இலக்குகளை அடைவீர்கள். அதிர்ஷ்ட எண் 3.
அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு: குரு பகவானுக்கு கொண்டை கடலை சுண்டல் நிவேதனம் செய்து பலருக்கு விநியோகிக்கலாம்.